அப்படின்றாங்கல்ல, அந்த கோரிக்கைகளை முதல்ல நீங்க எப்படி பாருங்க? அதாவது முதல்ல அதுவே சில பேர், அதாவது அறிவியல் தெரியுமா எனக்கு தெரியல, ஆனா தன்னுடைய இருப்பை தமிழக அரசியல்லையோ அல்லது தமிழக மக்கள்கிட்ட காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில பேர் பண்ற விஷயம் என்னோட சொன்னால், தமிழ்நாட்டில் 169 வெல்ஸ் இருக்கு, ஆயில் வெல்ஸ். இப்ப அது சும்மா இல்ல, 650 இருந்து 700 மெட்ரிக் டன் டெய்லி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. 31 ஃபீல்டு இருக்கு, 169 வெல் இப்ப நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா புவனகிரியில இருந்து ராமநாதபுரம் அந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்க வெல்ல பத்தி சொல்றேன். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3.8 மில்லியன் கன மீட்டர் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு. இந்த இதனால இந்த 31 இடங்கள்ல இருந்து இருக்கிற 169 வெல்லு மூலமா தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 700 மெகாவாட் மின்சாரம் கிடைக்குது. இதெல்லாம் இப்ப உருவாக்கினது இல்ல, ONGC 50 வருஷமா தமிழ்நாட்டில் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல மாத ஆண்டுகளாக இருக்கிற ஒரு விஷயம். அங்கெல்லாம் எடுத்து போய் பாருங்க. இன்னைக்கு இந்த நெடுவாசல் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. நெடுவாசல் நீங்களே உங்க இன்ட்ரோடக்ஷன்ல காட்டுனீங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ரிசர்ச் இதெல்லாம் பண்ணது அங்க. இன்னைக்கு என்ன வந்தது? ஏன் இத்தனை நாள் கம்முன்னு இருந்தாங்க? 2009ல ஆரம்பிச்சது, 2016ல அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை தான் நான் கேட்கிறேன். ஒன்னு நான் முடிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அலோவ் பண்ணணும், நான் சொல்லிடுறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 169 வெல்லு வரும்பொழுது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. இன்னொன்னு கேட்கிறேன், இவர் சொல்றாரு சகோதரர் திருமுருகன் காந்தி, எல்லா பிரச்சனையும் அங்க சுற்றுப்புற சூழ்நிலை பிரச்சனை வந்துரும், மாசு கட்டுப்பாடு, நிலத்தடி நீர். பிளீஸ் அலோவ் மீ டு ரெஃபர் ஒன் டாக்குமெண்ட். இந்த இது 2014ல தமிழ்நாடு கவர்மெண்டோட PWD எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கிரவுண்ட் வாட்டர் டிவிஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது எதனா ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இன் அண்ட் அரவுண்ட் த வேரியஸ் ONGC சைட்ஸ். சீர்காழி குத்தாலம் தாலுக்குல இருக்கிற ONGC சைட்ல இருக்கிற அங்க எப்படி இருக்குது கிரவுண்ட் வாட்டர்ங்கறத பத்தி ரிப்போர்ட். நான் சொல்றது PWD தமிழ்நாடு. ப்ளீஸ் அலோவ் மீ டு ரீட். Based on the water level observation from the water level monitoring wells and hydrograph of study areas for the past 6 years, 6 வருடங்களாக இத ஆய்வு செய்ததுல there is no remarkable changes in the water level around ONGC sites by their activities. இன்னொன்னு, study areas there is no sea water intrusion occurred. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட PWD எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கொடுத்த ஆர்டர். இன்னொன்னு, ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க கொஞ்சம் அலோ பண்ணுங்க. பிகாஸ் சப்ஜெக்ட் அது உங்களுக்கு இடைவேளை வேணும், அது வேணுங்கிறதுக்காக நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சப்ஜெக்ட்னா பேச விடணும். நீங்க கொஞ்சம் அலோ பண்ணுங்க. இருக்கட்டும், ஏன்னா பிகாஸ் இல்ல, இது நாட்டு மக்கள்கிட்ட தவறான தகவல் உங்க சேனல்ல இருந்து கூட போகுது. அதனால நீங்க அலோ பண்ணணும். இதே ரிப்போர்ட் இன்னும் கமிட்டி ஒன்னு ஃபார்ம் பண்ணி என்ன வந்துருன்னா, என்ன நீங்க மிரட்டுறது போல தன்மை வந்துரும். என்ன பேச விடணும்னு சொல்ற மாதிரி, விளம்பரமே போடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி எங்களையும் பேச விடுங்க. கட்டாயம் உங்களதான் உங்களுக்கு நீங்க 48 மணி நேரம் போட்டுட்டு இருக்கீங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு சேனல் இருக்கு, போடுறீங்க. அது உள்ள எங்களுடைய கருத்து சொல்றதுக்கு அலோ பண்ணுங்க. அதுக்குதான் உங்களை அழைச்சிருக்கோம். இந்த பாருங்க, based on the chemical report, the groundwater available in this area is suitable for both drinking and irrigation purpose. இது கொடுத்த ரிப்போர்ட் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் ஜியாலஜிக்கல் சப்டிவிஷன் PWD தஞ்சாவூர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜியாலஜிக்கல் சப்டிவிஷன் தஞ்சாவூர், எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கிரவுண்ட் வாட்டர் டிவிஷன் தமிழ்நாடு கவர்மெண்டோட இது ரிப்போர்ட். இதெல்லாம் இப்ப நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே மக்களுக்காக நீங்க போராடுறவர் தானே? இந்த 31 இடத்துல இருக்கிற 169 வெல் இருக்க, அதுக்காக நீங்க போராடுறீங்களா? ஏன் போராடல? இது 15 வருடங்களுக்கு முன்பாக இந்த திட்டம் வந்ததே, அங்க அப்ப ஆய்வு பண்ணாங்களே, ட்ரில் பண்ணாங்களே, நீங்க காட்டினீங்களே ஒரு பைப் மாதிரி. அது டெக்னிக்கல் டேர்ம்ல இதுன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது வெல்லோட ஹெட் அதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளவு துரு பிடிச்சிருக்குது, 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அந்த தூண் இப்பவா உருவாகுச்சு? அப்படியே இருக்குல்ல. நீங்க எல்லாம் உங்களுடைய இயக்கங்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்ப இதுல அரசியலை தவிர வேற எதுவுமே கிடையாது. காந்தி அவர்கள் நான் வருகிறேன். திரு காந்தி அவர்கள்ட்ட